ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கட்டு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது டொமேட்டோ ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சீரகம், சோம்பு, வரமிளகாய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். இப்படி குறப்பாக அரைச்சிட்டு இதோட டொமேட்டோ ஆட் பண்ணி இதையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கிரைண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். இனிமேல் எப்படி தாளிக்கிறது என்னன்றதை பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிக்கணும். இப்போ பட்டலை போட்டுக்கலாம். பட்டலை போட்டுட்டு ஆனியன் ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சேர்க்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் செவந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2. ஆனால் ஆல்ரெடி நான் இந்த அரைச்ச விழுதில் சீரகம், சோம்புலாம் போட்டுட்டேனா, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலையே இந்த விழுதை ஆட் பண்ணிடணும். ஏன்னா கருகி போயிடும், ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். அதனால் ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே இந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச விழுதில் ஆனியன், தேங்காய், அப்புறம் சீரகம் 2-3 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து இன்னும் நல்லா எல்லாம் அந்த புளி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்படியே கொதித்து வரட்டும். அது வரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணலாம். ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சால்ட்டு முன்னாடியே போடல, அதனால் இப்போ போடுறேன். 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது கொதித்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குதுங்க. நண்டு போட்டு எல்லாம் கிண்டி விட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும் நண்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நண்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.